19வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள அரியலூர் மாவட்டத்தின் வளர்ச்சி தற்போது வரை கேள்விக்குறியாகவே உள்ளதாக கூறப்படுகிறது. இதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். தமிழ்நாட்டின் 31வது மாவட்டமாக கடந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி உருவாக்கப்பட்டது பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட அரியலூர் மாவட்டம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிலப்பகுதியாக இருந்து கடலாக மாறி மீண்டும் நிலப்பகுதியாக உருவான வரலாறும் அப்போது உயிர் வாழ்ந்த பல்வேறு உயிரினங்களின் கண்டெடுக்கப்பட்ட படிவங்கள் பிரமிப்படைய செய்கின்றன. ராஜேந்திர சோழன் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரம், இதேபோல் இத்தாலியிலிருந்து வந்த மிகுந்த தமிழ் பற்று கொண்ட ஆங்கிலேய கிறிஸ்தவ போதகரான வீரமா முனிவரால் எழுப்பப்பட்ட கிறிஸ்தவ ஆலயம், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ஆகியவை மாவட்டத்தின் பெருமைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளன. அரியலூர் சிமெண்ட் சிட்டி என்று கூறப்படும் அளவிற்கு அரசு மற்றும் தனியார் சிமெண்ட் ஆலைகள் இங்கு அமைந்துள்ளன. சுமார் 60 விழுக்காடு விவசாய நிலங்களில் மானாவாரி பயிர்களாக முந்திரி, மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்களையே விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். கொள்ளிடம் ஆறுதான் ஒரே நீர் ஆதாரமாக உள்ளது. 18 ஆண்டுகளை கடந்து 19வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் வளர்ச்சி பெறாத மாவட்டமாக உள்ளதாகவும், படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாகவே உள்ளதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் வேலை வாய்ப்பின்மை என்பது அதிகரித்த வண்ணமாகவே காணப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள். 18 வருடங்கள் கடந்து விட்டது. மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது சுத்தமா அறவே இல்லாமல் இருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய நீர்ப்பாசன வசதி என்பது கொள்ளிடமாறு இருக்கிறது. கொள்ளிடமாற்றிலே எந்த விதமான தடுப்பணையும் கட்டாததால் விவசாயிகளுக்கு தேவையான நீர் என்பது கிடைக்காமல் இருக்கிறது. அரசு சிமெண்ட் ஆலை ஒன்றும் தனியார் சிமெண்ட் ஆலைகள் 6 இருக்கிறது. ஆனால் இந்த ஆலைகள் இருந்த போதிலும் கூட இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களை வேலை வாய்ப்புக்கு எடுப்பதே கிடையாது. வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து தான் இளைஞர்கள் வருகிறார்கள். அப்படி இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களை வேலை வாய்ப்புக்கு உருவாக்கியிருந்தால் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களால் இந்த மாவட்டம் மேலும் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கும். அதனால் இந்த மாவட்டம் ஒரு வளர்ச்சியடையாத மாவட்டமாகவே இருந்து வருகிறது. ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கப்படுகிற பொழுது இந்த மாவட்டம் அரசு அதிகாரிகளாலும் சரி, அரசாங்கத்தாலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி ஒரு ஒதுக்கப்படுகின்ற போல ஒரு தோற்றம் எப்பொழுதுமே அனைத்து தரப்பிலிருந்து நிலவுகிறது. அது உண்மையிலே வருந்தத்தக்கது. ஏன்னா ஒரு மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாவட்ட வளர்ச்சிக்கு முக்கியம். நீதித்துறை எடுத்துங்க, நீதித்துறையில் கூட அரியலூர் மாவட்டம் ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு கணக்கில் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வருந்தத்தக்கது. கட்டமைப்பு வசதிகள் இல்லை. பல்வேறு நீதிமன்றங்கள் இருந்துச்சு. இது வரைக்கும் நீதிமன்ற கட்டடம் 18 ஆண்டுகளுக்கு பின்பும் கிடைக்கப்பெறவில்லை. இதெல்லாம் மாவட்டத்தோட வளர்ச்சியை வெகுவாக பாதிக்கிறது, முன்னேற்றத்தை தடுக்கிறது. மாவட்டத்திலே முந்திரி உற்பத்தி அதிகம், முந்திரி தொழிற்சாலை வருவதாக எங்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த 2 ஆட்சியாளர்களும் இது பரிசீலனைக்கு வைத்திருக்கிறார்களே தவிர செயல்படுத்த முயலவில்லை. அதே போல் அரியலூர் நகராட்சி பகுதி பாதாள சாக்கடை ஒரு 2014ஆம் ஆண்டே நிறைவு பெற்ற பாதாள சாக்கடை இன்று வரை நிறைவு பெறவில்லை. சாலை வசதிகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதே போல் குடிநீர் திட்டம் 3 பைப்பு லைன், திருமானூர்லேருந்து அரியலூரில் 3 பைப் லைன் இருந்தும் எங்களுக்கு இன்னும் தண்ணீர் தட்டுப்பாடு தான். மாதம் 5 நாட்கள் 10 நாட்கள் தண்ணி இல்லாமல் தான் கஷ்டப்படுகின்றோம். எனவே பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட மாவட்டமான அரியலூர் மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் செய்திக்குழு.